இந்த சிலை வந்துட்டு பல நூற்றாண்டுக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த சங்கிலி மன்னன் சிலை தான் இது பல நூற்றாண்டுக்கு முன்பு சங்கிலி மன்னன் வாழ்ந்த மந்திமனை மாளிகை. இது பல நூற்றாண்டுக்கு முன்னுக்கு சங்கிலி மன்னன் வாழ்ந்த தோப்பின் மாளிகை மோப்பு தான் இது. ஹாய் மக்களே, நான் உங்கள் பௌசர் பாய். மறக்காதங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு. என் அன்பு உள்ளங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம். யாழ்ப்பாணம் கல்யாண இப்போ நிற்கிது சங்கிலி மன்னன் சிலை. அது ஏற்கனவே வீடியோ நான் போட்டு வந்தேன், ஏற்கனவே அது பார்த்துருப்பேன். அதில் வந்து சிலையெல்லாம் காட்டல. இப்போ இது வந்து என்ன சொன்னால் சங்கிலி மன்னன் பல நூற்றாண்டு வாழ்ந்த இடத்த தான் இப்போ பார்க்குறேன். இது வந்து மந்திமனை. இது வந்து சங்கிலி மன்னன் பெரிய மாளிகை ஒன்று. அது இது பேர் வந்து மந்திமனை சொல்லுவாங்க. இது வந்து தமிழெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, சரியாக விலங்குகள் எழுத்து. இது வந்து பெரிய மாளிகை ஒன்று தான். சங்கிலி மன்னன் வாழ்ந்த இடம் தான் அது. பல நூற்றாண்டு முன்னே கட்டப்பட்ட மாளிகை. அதாவது இப்போ சொல்கிற அது பேர் என்னது மந்திமனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெற்றியோர் பங்களா ஒன்று தான் இது. இது வந்து கொஞ்சம் சிதைவேந்த சிதைவடைந்து கிடக்கு. என்ன அவ்வளோ பராமரிப்பில் உலகு. இந்த தூள்லாம் வந்து கட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கிறது. இது சங்கிலி மன்னன் வாழ்ந்த வீடு தான் இது. இது வந்து நம்ம உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது அதேமாதிரி பார்ப்போம். என்ன சார் நிறைய இதெல்லாம் வந்து தமிழெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்துக்கள் தான் சரி, அந்த எழுத்து வாசிக்காத அளவுக்கு இருக்குது எங்களுக்கு விளங்கு. இதில் இதே மாதிரி நிறைய ரூம்கள் இருக்குது. வாங்க நிறைய ரூம்கள் பெரிய ஹால்னு போல. அதே மாதிரி சங்கிலி மன்னனுக்கு இன்னொரு இடம் மட்டும் சொல்கிறாங்க. அந்த இடத்தை போய் நம்ம போய் பார்ப்போம். அது வந்துட்டு என்னதுன்னா தோப்பின் மாளிகை மோப்புன்னு சொல்கிறாங்க. இது அதாவது இன்றைக்கி தோப்பு அது, அதாவது சங்கிலி மன்னன் வாழ்ந்த ஒரு மாளிகை ஒன்றைக்கு சொல்கிறாங்க. இது வந்து மாளிகை மோப்பு தான். இது தோப்பின் மாளிகை மோப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி நான் பின்னுக்கு போனால் சங்கிலி மன்னனோட முதல்ல அந்த மாளிகை இருக்குது போல. இன்னொரு மாளிகை அதை போய் பார்ப்போம். நம்ம அது என்ன வடிவத்தில் தெரியாது, அதேமாதிரி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் போகணும். அதுக்கு இந்த வழியில் போய் தான் அந்த மாளிகைக்கு நான் போகணும். நான் விளங்குறது அதுதான் பிள்ளைக்கு. இதான் வந்து தோப்பு. இது எல்லாம் உடஞ்சி கிடக்கு. இதான் இதாவது கீழே பவுண்டேஷன் மட்டும் தான் போல. எல்லாம் எல்லா துணை உடஞ்சி கிடக்கு. ஆனால் உடஞ்சி செஞ்சு கிடக்குது. இது வந்து சங்கிலி மன்னன் இது ஒரு பங்களா தான். இதில் ஒரு பங்களா இருந்துன்னு சொல்கிறாங்க. அது சரியாக எனக்கு தெரியாது சொன்னாங்க. அது கேட்டதே சொன்னாங்க. இது ஒரு முதல்ல ஒரு பங்களா இருந்ததாக. அது அந்த காலத்தில் இருந்து பிள்ளைக்கு. இது சங்கிலி மன்னன் இதுவும் ஒரு பங்களா தான். அதாவது தோப்புன்னு சொல்கிறாங்க. சங்கிலி மன்னன் தோப்பு தான் இது. அது அதே டைமில் சங்கிலி மன்னன் குளிக்கிறதுக்கு ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்க சொன்னாங்க. அது பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்க சொன்னால் இப்போ அங்கே எங்களுக்கு போயெல்லாம் போய்த்து அது அந்த வீடியோ எங்களுக்கு எல்லாம் போய்த்து அது சங்கிலி மன்னன் அங்கே குளிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் சங்கிலி மன்னன் வாழ்ந்த இடங்கள் தான். அதே நேரம் சங்கிலி மண் அந்த சிலைகள் இருக்கிற சிலையை நம்ம போய் பார்ப்போம். சிலை என்ன இருக்குன்னா இந்த ரோட்டோரத்தில் அந்த சிலை இருக்கிற அந்த சிலையை நம்ம பார்ப்போம். இதுதான் சங்கிலி மன்னன் சிலை வந்துட்டு. இது வந்து சங்கிலி மன்னன் வாழ்ந்த காலத்தில் சிலை தான் நேர்களே. இதில் சரியான வரலாறு தெரிஞ்ச மட்டும் தெரியாத நேர்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேர்களே.